ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் குவைத் மக்களே. அ இப்போ கொஞ்ச நாளா எனக்கு நெறைய டிஎம் வருது. என்ன டிஎம் அப்டின்னா, எல்லாரும் மெசேஜ் பண்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல ஒரு சில மெசேஜ்கள், "நான் குவைத் வரலாமா?" அப்படின்னு கேட்டு நெறைய பேர் பண்றீங்க. ஸோ அதுக்கான விஷயங்கள் தான் இத நான் சொல்றேன். அ குவைத் வரலாமா? வேண்டாமா? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போமா? குவைத்துக்கு வரலாம் அப்படின்னா தாராளமாக வரலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேலைக்கு வரீங்க, எப்படி வரீங்க அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் நல்லா தெளிவாக இருந்தால் மட்டும் வாங்க. ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ செகண்ட் ஒன் என்னென்னா, இந்த வெயில்லாம் தாங்குவீங்க அப்படின்னா வாங்க. இந்த 4 மாதம் 60 டிகிரி கம்பல்சரி இருக்கும். இந்த மாதிரி வெயில்லாம் நீங்கள் தாங்குவீங்கன்னா தாராளமாக வரலாம். அதுக்கப்புறம் நாங்கள் சமாளித்து போனால் குளிர் அதுக்கு மேலே இருக்கும். அது எப்படின்னா, இந்த 3 மாதம் எவ்வளோக்கு எவ்வளோ வெயில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் ஏரியாவில் குளிரும் இருக்கும். அதையும் நாங்கள் தாங்கிப்பேன், எல்லாமே எனக்கு ஒத்துக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக குவைத்துக்கு வரலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஒர்க்கோட பேப்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துங்க. ஏன்னா குவைத்தில் ரூல்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரூல்ஸ் ஒபே பண்ணலை அப்படின்னா ஃபிங்கருங்கிற ஒன்று வச்சு அனுப்பி விட்ருவாங்க. ஃபிங்கர் அனுப்பிச்சி விட்டா நான் ஆல்ரெடி ஒரு சில வீடியோகளில் சொல்லியிருக்கேன், கல்ஃப் கண்ட்ரியில் எதுலேயுமே வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு. மற்ற கல்ஃப் கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது இந்த கல்ஃப் கண்ட்ரியில் வந்து நோ ட்ரிங்க்ஸுங்கிறது இங்கே கிடையாது. ஸோ அதுமாரி வெயிலும் அதிகமாக இருக்கும், குளிரும் அதிகமாக இருக்கும். அதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக வரலாம். அதேமாரி நீங்கள் டிரைவராக வந்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வேலை வாங்குவாங்கங்கிறது காமனாக தெரியும். ஸோ அதுக்கெல்லாம் தயார். அது மட்டும் இல்லாமல் 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் லீவ் கிடைக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. யாராக இருந்தாலும் சரி. அதாவது இங்கே கேட்டகரிஸ் வைஸ் வந்து லீவ் விடுவாங்க. இன்ஜினியரிங்ஸுக்கு வந்து 1 இயர்ஸ் ஒன்ஸு, அதேமாரி லேபர்ஸுக்குலாம் 2 இயர்ஸ் ஒன்ஸு. அதுமாரி நீங்கள் டிரைவராக வந்தீங்க அப்படின்னா உங்களோட அரபிகிட்ட வந்து நீங்கள் கேட்டுங்க, எனக்கு 2 இயர்ஸ் ஒன்ஸ் கம்பல்சரி லீவ் வேணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் வந்து குவைத்துக்குள்ளே என்ட்ரி ஆகுங்க. எதுவும் தெரியாமல் என்ட்ரி ஆகாதீங்க. ஏன்னா இங்கே எவ்வளோக்கு பணம் வந்து அதிகமோ அவ்வளோக்குள்ள வேலையும் இருக்கும், வெயிலும் இருக்கும், குளிரும் இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ இதோட வீடியோவை நெக்ஸ்ட் அதுமாரி நீங்கள் வாங்குகிற பணத்துக்கு ஈக்குவலாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ரூல்ஸ் ஒபே பண்ணலை அப்படின்னா நம்ம வாங்குகிற சம்பளம் ஃபுல்லாக ரூல்ஸுக்கே போயிடும். அது வந்து இங்கே உள்ள அரபிஸ் வந்து கட்டுவாங்கன்னு இல்லை, உங்கள் சேலரியிலேருந்து தான் கட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லீவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்படி தான் அனுப்பணும் அப்படிங்கிற மாரி எல்லாத்தையும் ஒரு சைன் ஒரு பேப்பரை வாங்கிட்டு நீங்கள் குவைத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறது உங்களுக்கு பெஸ்ட்டுங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ இந்தமாரி அப்டேட் பார்க்க நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்கள் ஃபேமிலி விசா எப்படி கூப்பிட்டு வருது என்னங்கிறத ஃபுல் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டாட்டா, பாய்.